இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. கண்ணு தெரியாதவங்களோட பார்வைக்கு என்ன தெரியும், என்ன கலர் தெரியும்? டான்ஸ் ஆட வச்சு மனுஷனை கொல்லுற வைரஸ் இருக்குதா? இந்த உலகத்திலேயே ஹைட்டான தாடியை யார் வளர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷனால எத்தனை டெசிமல் வரைக்கும் சத்தம் போட முடியும்? பாடி டெம்பரேச்சர்ல எரியிற டார்ச் லைட்டை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, கண்ணு தெரியாதவங்களால என்ன பார்க்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணு தெரியாதவங்களால என்ன கலரை பார்க்க முடியும்ன்றது இப்பவும் மிஸ்டரியான விஷயமா இருக்கு. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணை மூடும் போது கருப்பு கலர்ல தெரியுற மாதிரி அவங்க கண்ணை மூடும் போது அவங்களுக்கு கருப்பு கலர் தெரியாதாம். ஏன்னா அவங்களுக்கு கருப்பு கலர்னாலே என்னன்னு தெரியாது. பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாதவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கலரையுமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு கலருமே தெரியாது. எந்த ஒரு கலரையுமே அவங்க வெளியே சொல்லவும் முடியாது. இதனால கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன கலர் தெரியும்ன்றதே இப்போ வரைக்கும் மிஸ்டரியான விஷயமா தான் இருக்குது. நம்பர் 19, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷோட ஆல்பபெட்ஸ்ல கடைசி எழுத்து Z. ஆனா இது எழுத்துல கடைசியா இருந்தாலும் ஆனா கடைசியில கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து என்னன்னா அது J. ஏன்னா Z கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் J கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 18, பின்லாந்து சொல்லப்படுற நாட்டுல நேஷனல் ஸ்லீப்பிங் ஹெட்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட ரூல் என்னன்னா, ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க காலையில தூங்கி எந்திரிக்கும் போது அதுல யார் கடைசியா முழிக்கிறாங்களோ அவங்கள கட்லோட தூக்கிட்டு போய் ஆத்துல போட்டுருவாங்க. நம்பர் 17, பால் கேரஸ்னு சொல்ற இந்த மனுஷனுக்கு நடந்ததை பாருங்க. இவரோட உடம்பு முழுக்க முழுக்க நீல கலர்லயே மாறிடுச்சு. ஏன்னா இவர் 14 வயசுல இருந்தே கொலாய்டல் சில்வர் என்ற மருந்த அதிகமாவே குடிச்சிருக்காரு. இதனால கொஞ்ச வருஷத்திலேயே அவர் முழுக்க முழுக்க நீல கலர்ல மாறிட்டாரு. வித்தியாசமா இருக்கிறதுனாலயே இவரை நிறைய பேர் அவரை தனியா கூப்பிட்டு இன்டர்வியூவும் எடுக்கிறாங்க. நம்பர் 16, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு மிளகா தான் இந்த உலகத்திலே ரொம்ப காரமான மிளகா. இந்த மிளகாயோட பேரு த கேமலின் ரீப்பர். ரீப்பர்னு சொல்லப்படுற பேருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நிறைய கொலை பண்ண கொலைகாரனோட பேர்லயும் இந்த ரீப்பர் இருக்கு. அதே போல இந்த மிளகாவால ஒரு மனுஷனை கொல்றதுக்கு இந்த ஒரு மிளகா போதுமாம். ஏன்னா இந்த ஒரு மிளகா அந்த அளவுக்கு காட்டமா இருக்குமாம். ஏன்னா இது சாதாரண மிளகாயை விட 445% அதிகமான உரப்பு இருக்கு. இந்த ஒரு மிளகாவை நீங்க சாப்பிட்டு பார்க்க விரும்புவீங்களா? மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 15, நார்மலா எல்லாருமே பேட்டரியில எரியக்கூடிய டார்ச் லைட்டை பார்த்திருப்போம். ஆனா இந்த பொண்ணு கையில வச்சிருக்கிற இந்த ஒரு டார்ச் லைட் பேட்டரியில எரியாது. அந்த பொண்ணோட பாடி டெம்பரேச்சர்ல தான் எரியுது. இந்த டார்ச் லைட்டை முழுக்க முழுக்க பிளான் பண்ணி கண்டுபிடிச்சதும் இந்த ஒரு பொண்ணு தான். அதுலயும் இந்த பொண்ணோட வயசும் வெறும் 15 வயசு தான். இந்த பொண்ணு இந்த ஒரு டார்ச் லைட்டை கூகுளோட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக கண்டுபிடிச்சிருக்கு. அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல இந்த பொண்ணோட திறமையை பாராட்டி கூகுள்ல இருந்து $25,000 அந்த பொண்ணோட ஸ்காலர்ஷிப்காக கொடுத்திருக்காங்க. நம்பர் 14, ஒரு மனுஷனால நார்மலா எவ்வளவு சத்தம் போட முடியும்? 60ல இருந்து 80 டெசிமல் வரைக்கும் தான் ஒரு மனுஷனால நார்மலா கத்த முடியும். ஆனா ஒரு ஐரிஷ் டீச்சர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட தொந்தரவு தாங்க முடியாம ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி குவைட்னு சொல்ற வார்த்தையை 121 டெசிமல்ல சத்தம் போட்டாங்களாம். 121 டெசிமல்னா சும்மா இல்ல, ஒரு ட்ரெயினோட இன்ஜின்ல இருந்து வர்ற சத்தம் அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து தெரிய வர்றது என்னன்னா, ஒரு மனுஷன் கோவத்துல இருக்கும்போது நார்மலா பாடியில இருந்து வர எனர்ஜியை விட அதிகமாவே எனர்ஜி வெளிப்படுதாம். நம்பர் 13, நிறைய பேருக்கு தாடி வளர்க்கறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா இதுவரைக்கும் தாடியை மேக்சிமம் எவ்வளவு பெருசா வளர்த்திருப்பீங்க? இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட பெருசா தாடி வளர்த்தவர் இவர் தான். இவரோட பேரு ஹான்ஸ் லான்சன். இவர் எவ்வளவு பெருசா தாடி வளர்த்திருக்காருன்னா 17 அடி நீளத்துக்கு தாடி வளர்த்திருக்காரு. இவரோட இந்த ஹைட்டான தாடியால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லயும் இடம் பிடிச்சிருக்காரு. நம்பர் 13, நியூயார்க்ல ஒரு முறை ஒரு பஸ்ல எல்லா சீட்லயும் கொஞ்சம் கூட இடம் விடாத அளவுக்கு அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பஸ்ல ஒரு கால் நடக்க முடியாத ஆளும் ஏறுது. ஆனா அந்த பஸ்ல அவர் உட்கார்றதுக்கு யாருமே இடம் கொடுக்கல. அந்த பஸ்ல யாருக்குமே இல்லாத அந்த ஒரு மனிதாபிமானம் பஸ் ஓட்டுன டிரைவருக்கு இருந்திருக்குது. அந்த பஸ் டிரைவர் நடுவழியில அந்த பஸ்ல இருந்த எல்லா ஆளையும் இறக்கி விட்டுட்டு அந்த கால் நடக்க முடியாத ஆளை மட்டும் உட்கார வச்சு கூட்டு போயிருக்காரு. நம்பர் 11, ஜப்பான்ல ஓனா கொடிருன்னு சொல்லப்படுற ஒரு கோழி இருக்குது. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கோழி தான் அது. இந்த கோழியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோழியோட வால் 10ல இருந்து 12 அடி வரைக்கும் நீளமா இருக்குமாம். அதாவது 1ல இருந்து 3 மனுஷங்களை சேர்த்து வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு ஹைட் வருமோ அந்த அளவுக்கு நீளமா இருக்குமாம். நம்பர் 10, நிறைய வித்தியாசமான நோய்கள் ஒண்ணு போய் இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு. அதே போலவே 1518ல அதே மாதிரியான நோய் ஒண்ணு வந்திருக்குது. இந்த நோய் வந்தவங்க கண்டினியூவா கேப்பே விடாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடுவாங்கன்னா மூச்சு முட்டுற வரைக்கும் டான்ஸ் ஆடுவாங்களாம். இந்த டான்சிங் வைரஸால கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இந்த வைரஸால டான்ஸ் ஆடி எல்லாரும் சாகுறதுனால இந்த ஒரு வைரஸ்க்கு டான்சிங் எபிடமிக்னு சொல்லி பேரும் வச்சிருக்காங்க. இத உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். நீங்க கூகுள்ல போய் டான்சிங் எபிடமிக்னு அடிங்க, இந்த நோயை பத்தின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நம்பர் 9, இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களோட உடம்புல அதிகமான முடி இருந்துச்சுன்னா இந்த ஃபேக்ட் உங்களுக்காக தான். ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல அதிகமான முடி வளர்ச்சி இருக்கிறவங்க ரொம்பவே இன்டெலிஜென்டா இருப்பாங்களாம். ஒருவேளை நீங்க அந்த இன்டெலிஜென்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 48% மக்கள்கிட்ட மட்டும்தான் இன்டர்நெட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு தேதிக்கும் 52% மக்கள்கிட்ட இன்டர்நெட் வசதியே கிடையாது. இந்த ஒரு 52%
90% மக்களுக்கும் இன்டர்நெட் போய் சேரவே கூகுள் ஒரு பலூன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பலூன் இன்டர்நெட் ஆக்சஸ் போக முடியாத ஒவ்வொரு மூல முடுக்குக்கும் இந்த ஒரு இன்டர்நெட் ஆக்சஸை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுமாம். நம்பர் 7, வானத்துல இருக்கக்கூடிய பிளானட்ஸ்ல மத்த பிளானட்ஸ்ல இருக்கிற மாதிரியே நம்ம பூமிக்கும் வட்ட வளையம் இருந்திருந்தா நம்ம தரையில இருந்து பூமியை பார்த்தோம்னா வானத்துல ரிங் இப்படிதான் இருக்கும். நம்பர் 6, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு பையனோட கைய பாருங்க. அதுல இப்படி என்ன இருக்குன்னு கண்டிப்பா நினைப்பீங்க. இது என்னடா சாதாரண டேட்டூ மாதிரி தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இது டேட்டூ ஒண்ணு கிடையாது. இந்த பையன் மேல வானத்துல இருந்து இடி இடிச்சு அது அவர் மேல விழுந்து அவரோட கை இந்த மாதிரி ஆயிருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி வானத்துல இடி இடிக்குதோ அதே ஷேப்ல இருக்கும். நம்பர் 5, இந்த மனுஷனோட முகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? இதுல என்ன இருக்குது? டேட்டூ குத்திருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆனா இது கொஞ்சம் கூட டேட்டூ இல்ல. இது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த மனுஷன் அவரோட முகம் புலி போல இருக்கிறதுக்காகவே 15 கோடி செலவு பண்ணி இந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை செஞ்சிருக்காரு. இப்படியும் ஒரு மனுஷன் பூமியில இருக்கதான் செய்யறான். நம்பர் 4, ஒரு எறும்போட மொத்த வாழ்நாள் எவ்வளவு இருக்குன்னு யோசிக்கிறீங்க? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, ஒரு எறும்போட மொத்த வாழ்நாள் 15 வருஷமாம். அதுலயும் ராணி எறும்ப பாத்தீங்கன்னா அந்த ராணி எறும்பு குறைஞ்சது 30 வருஷம் உயிர் வாழுமாம். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட பாதி வாழ்நாள் அளவுக்கு அது உயிர் வாழுது. நம்பர் 3, நிறைய ப்ராடக்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். அதுலயும் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல ஒரு பொருளோட 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா நிறைய ப்ராடக்ட்ஸோட ரியாலிட்டி என்னன்னா வெளியே இருக்கிற டப்பா மட்டுமே பெருசாகுமே தவிர உள்ளே இருக்கிற குவாண்டிட்டி அதிகமாகாது. எந்த அளவுக்கு ஏமாத்தி வாங்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க. நம்பர் 2, சைனால இருக்கிற இந்த ஒரு பப்ளிக் பெஞ்சை பாருங்க. இந்த பப்ளிக் பெஞ்சை எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ஒருவேளை மழை வந்து இந்த பெஞ்ச் ஈரமானாலும் சைடுல இருக்கிற இந்த ஒரு ஹேண்டில சுத்தினா போதும் கீழே இருக்கக்கூடிய பெஞ்ச் சைடு மேல வந்துருமாம். அதனால இந்த பெஞ்சில எந்த சீசன்ல எது விழுந்தாலும் இதை சாதாரணமா ரொட்டேட் பண்ணி எவ்வளவு நாள் வேணா யூஸ் பண்ணலாமாம். நம்பர் 1, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது சூரியனோட க்ளோஸ் அப் இமேஜ். அது பக்கத்துல கருப்பா பொட்டு மாதிரி இருக்கிற இது அது வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் மெர்க்குரி பிளானட். சூரியனுக்கு முன்னாடி ஒரு பூமி மாதிரியான பிளானட் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க. சூரியனுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளானட்டும் சின்ன சின்ன எறும்பு போலதான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் சூப்பரான ஃபேக்ட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்குது, அதை மறக்காம பாத்துருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு தமிழ் ஃபேக்ட் சேனல் 7 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா, பை பை.